முனிவர் ஒருத்தர் மரத்தடியில வந்து தன்னுடைய வேட்டியில இருந்த கிழிச்சல தச்சுக்கிட்டு இருந்தாராம். சிவனும் பார்வதியும் வான்வீதி உலா போயிட்டு இருந்தப்ப இவரை பார்த்துட்டு வரம் கொடுத்துட்டு போலாம் வாங்க அப்படின்னு பார்வதி தேவி அடம்பிடிச்சாங்களாம். சிவபெருமான் அவர் அந்த நிலையெல்லாம் கடந்தவர், அதனால வீண் வேலை வேணாம், நம்ம வழிய பார்த்துட்டு போலான்னு கூப்பிட்டாராம். ஆனா வம்படியா பார்வதி கூட்டிட்டு வந்தாங்களாம். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வரணும்னு வரவேத்து தாகத்துக்கு மோர் கொடுத்துட்டு திரும்பியும் அவரோட வேலையை ஆரம்பிச்சுட்டாராம். இவங்களும் கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு கிளம்புறோம்னு சொன்னப்ப போயிட்டு வாங்க மகிழ்ச்சின்னு சொன்னாராம். ஆனா நாங்க யாருக்காவது காட்சி கொடுத்தா ஏதாவது வரம் கொடுத்துட்டு தான் போகணும், என்ன வரம் வேணும் கேளுங்க, எனக்கு எந்த வரமும் வேணான்னு சொல்லிட்டாராம் முனிவர். பார்வதி தேவி விடுறதா இல்ல சிவனை விட்டு கேட்க சொல்லி இருக்காங்க. விடமாட்டீங்க போல, நான் தைக்கும் போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போகணும் அப்படின்னு கேட்டார். அம்மையும் அப்பனும் ஏற்கனவே அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அதை தான் நானும் கேட்கிறேன், நான் ஒழுக்கம் தவறாம நடந்து கொண்டா வர வேண்டிய பலன் நியாயப்படி தானா பின்னால வருவேன், இடையில நீங்க எதுக்காக வந்து வரம் தரணும்னு கேட்டாராம் முனிவர். முனிவரோட விளக்கத்தை கேட்டு அம்மையும் அப்பனும் சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்களாம். தூய்மையான இறைபக்தியோட சரியா நடந்துகிட்டாலே போதும்,